வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நேற்று வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் நல்ல மழை பெய்து வந்தது. அதேபோல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் மழை பெய்தது. அதிகபட்சமாக கடலூர் மாவட்டங்களில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அதேபோல கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் அதிகபட்சமாக வெப்பநிலை 1 to 3 டிகிரி செல்சியஸை குறைந்துள்ளது. நேற்று நெல்லையில் 38 டிகிரி செல்சியஸாக அதிகபட்சம் வெப்பம் பதிவாகி உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் 22/9/2025 முதல் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 to 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 26 to 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.